ஆனால் பிரச்சனை ஒரு குழந்தை உயிர் தான் சர்ச்சை செஞ்சுட்டேன். அன்னைக்கு தனி பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் குழந்தையோட தலைமுறை கூட நாங்கள் காணப்பட்டிருக்கோம். எங்களால் முடியல உங்களுக்கு தெரிய முழுவதும் நாங்கள் இருக்கிறோம். இதோட பேச வாய்ப்பு எனக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை பெற்றுக்கொள்கிறேன். இந்த இரண்டு இந்த தாய் வருடங்களால் நான் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். எனக்கு இது இரண்டு ஊன்றுகோல் கொண்டிருந்தேன். ஒரு சைடு ஆபரேஷன் செய்ததால் ஒரு ஊன்றுகோலுக்கு எடுத்து மறு ஊன்றுகோல் ஊன்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த சைடு ஆபரேஷன் செய்வதற்கு இன்னும் ரூபாய் சொல்லுகிறார்கள். கொண்டு வந்தால் நான் பண்ணி விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கு, இன்னும் ஒரு வருடம் சென்றுதான் இதை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள். என் நிலையில் என் குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். எனக்கு பீஸ் கட்டுவதற்கு கூட காசு இல்லை, சாப்பிடுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறேன். அதனால் இந்த நிறுவனம் என் குழந்தையை படிக்க வைப்பதற்காக இந்த மாலை நேரத்தில் அந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிர்மல் சாப்பிடும் மூலமாக நான் செமிஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியும். அதனால் இந்த நிர்மல் சாப்பிடும் இந்த அசோசியேஷன் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அப்பா வந்து திருட்டத்தில் சங்கரா வித்யாலய ஸ்கூல் முன்னாடி ரோடு உட்காந்துருக்கிறார். அவரால் என்னால் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது அவரால் முடியல. அந்த டைமில் வந்து டீச்சர் அசோசியேஷனில் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. அவங்களும் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எனக்கு உதவி செஞ்சதே என் வாழ்நாள் என்னைக்கிட்ட மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட பையன் பேர் வந்து யஷ்வந்த். நாங்கள் பல ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு கண்டிப்பாக 1 வயசில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதியே கிடையாது. ஆனால் வந்து நாட்டில் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். பட் கேஷ் கண்டிப்பாக வேணும், 2 lakhs வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களால் முடிஞ்சது வந்து 30,000 தான் எங்ககிட்ட இருந்துச்சு. பைசாவே வேறு கிடையாது. அப்போ தான் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பேபி ராஜேஸ்வரியும் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்லி வைஷ்ணவனும் எங்களுக்கு தெரிஞ்சது. டேரக்டாக பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நாங்கள் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் வந்து பிரகாஷ் ஃபோனில் பேசி இந்த மாதிரி நாங்கள் அசோசியேஷன் வச்சுருக்கோம், நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தேவையான அந்த 2 லட்சம் ரூபாயும் கொஞ்சம் பைசா கொடுத்தா போதும், நாங்களே தரோம் எல்லா பைசாவும் சொல்லி எங்களுக்கு இந்த ரீஷேர் அசோசியேஷன் மூலமா எங்களுக்கு என்னுடைய ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாட்டில் முடிஞ்சிருக்கு. என் பையன் ஆப்ரேஷன் முன்னாடி ஆக்டிவே கிடையாது. இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பரவாயில்லாம நல்லபடியாக ஆக்டிவாக இருக்கும். இந்த கடவுள் இருக்காரு நம்புறதை வந்து நான் ரீஷேர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமா நான் நேரில் பார்த்தேன். இந்த மாதிரி இப்போதான் ஸ்டார்ட் சொன்னாங்க, பிரகாஷ் சொன்னாங்க 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது தான் ஒரு முக்கியத்துவம் ஆகுது. இந்த அசோசியேஷன் இன்னும் மேலும் வளர இந்த பெரியவங்க மூலமா, கடவுள் மூலமா, இங்கே வந்து விருந்தினர் மூலமா நான் பார்க்குறேன். தேங்க்யூ. என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் குழந்தைகள் காப்பகத்தை கடந்த 10 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுக்கு முதல்ல குழந்தைகளை பராமரிக்கிறதுன்னா வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒருத்தருக்கும் தெரியும். அந்த நிலையில் நாங்கள் இருக்கும்போது மிகவும் ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கும்போது எங்களை ரீஷேர் மூலமா அவரை எங்களை சந்தித்து அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ முதல்ல வந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. எனக்கு வந்து அவங்க கல்வி நல்லா கொடுக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் மெட்ரிகுலேஷனில் சேர்க்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். சரி மேடம், நீங்கள் உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி எங்கள் பள்ளிக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான ஜூன் மாதம் பிகினிங்கில் என்னென்ன தேவையோ குழந்தைங்களுக்கு அனைத்தும் அந்த சிறு வயதில் இருந்தாலும் அந்த அவருடைய அன்போடு நலன்களை நீதி எங்களுக்கு செய்தார். அதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஒவ்வொரு வாரம் எங்களை வந்து அங்கே வேலை செய்ய ஒவ்வொருத்தரும் இந்த சிறு வயதில்
அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கலாம். அந்த சண்டே மட்டும் தான் அவங்களுக்கு லீவு. இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைகளுக்காக காலை உணவு டிஃபன் கொடுக்கறதுக்காக எங்களோட ஓடி வருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நம்ம கூட பிறந்த சகோதரர் கூட அப்படி வரமாட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு டிஃபனு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்தவங்க. ஒரு சிலர்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. அதுல பிரகாஷும் அவரும் ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் எங்களை மீண்டும் எங்களை சந்தித்தது. அதே போல ஒவ்வொரு காரியங்களும் நீங்க என்ன பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்னு எங்களை விசாரித்து இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அவர் கொடுத்ததுக்காக நான் ரொம்ப மிகுந்த நன்றி தெரிவிக்கிறேன். அவர் மென்மேலும் வளர்ந்து பெருகி வளரணும். என் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். இது என் ஒய்ஃப் பிரியா. இது பேர் ராஜேஸ்வரி. நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஒன்றும் சொல்லிக்க மாதிரி இல்லை. எங்களுக்கு பேபிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 வேணும்னு சொல்லிட்டாங்க. எங்களால் அவ்வளோ பரட்டி பண்ணணும் போது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ தான் கடவுள் மாதிரி பிரகாஷ் வந்தார். அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு. இந்த விஷயம் மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் பேபி இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய தொண்டு மேலும் மேலும் பெருமை ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க பேபி எங்க கையில இருக்கிறதுனா அவரோட புண்ணியம் தான். ரொம்ப தேங்க்ஸ். அவர் ரொம்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன். பிரகாஷ்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அவர் இந்த தொண்டு மேலும் மேலும் செய்யணும்னு ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி நிறைய செய்ய முடியாம கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தையை எல்லாம் எடுத்துருங்க. இது ஒரு ஈஷான் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது அந்த வீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் எல்லாரும் சேர்ந்து தங்கள் உடைமைகளின் பொருள், உழைப்பு, மணி எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றது. இது எங்க மூலயமாக எவ்வளவு நல்லவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் நன்றியை பொதுவாக தெரிவிக்குமாறு நான் தமிழன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேச அழைக்க போறேன். இப்போ நான் இன்சார்ஜ் பேச அழைக்கிறேன். பாதை ஒரு ஆதரவற்ற அனாதைகள் மற்றும் சமூகத்தால் புறம் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கான இல்லம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பெண் குழந்தைகளை அவங்களுடைய படிப்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம். மறுவாழ்வுக்கு அவங்க திரும்பவும் அனுப்பிச்சிருக்கோம். இதில் பல்வேறு